வெல்கம் பேக் டு கோட் வித் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 81 இருக்கும். ஸோ டே 81 வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ஒரு டர்ட்டி டெக்ஸ்ட் எஸ்கியூஎல் இருக்குது அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் பேசிக் queries-ஐ மட்டும் பார்க்காம ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கில் ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கிறதே வந்துட்டு என்னன்னா இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ உங்களோட ரியல் வேர்ல்டு டேட்டாஸ்லாம் வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இட் ஆஃபன்ஸ் கம்ஸ் வித் இன்கன்சிஸ்டன்ட் லைக் casing, trailing spaces, concatenated values that need to be passed, right? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களோட செலக்ட் ஸ்டாரில் வந்துட்டு உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரோ மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் சானிடைசேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேலிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு என்னென்னலாம் சானிடைசேஷன் சொல்லும் போது ஒயிட் ஸ்பேஸு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது ஆப்வியஸ்லி நம்மளோட திங்ஸ் தான். ஸோ இதில் நான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சானிடைஸ் பண்ணுறதுக்காக ரெஜெக்ஸு இந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லும் போது உங்களோட டேட்டா என்ன தேவையோ அதை மட்டும் கார் பண்ணி உங்களுக்கு அதை மட்டும் எடுத்து தரது தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன். அண்ட் வேலிடேஷனுங்கிறது உங்களோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணி அந்த டேட்டா குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு வேலிடேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் சானிடேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேலிடேஷன் மூணுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ மர்ஜிங் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேபிளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இருக்குது அப்படின்னா ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேமோட டேட்டாஸ் மட்டும் எம்ப்ளாயிஸோட ஃபுல் நேம்ஸ் வந்துட்டு எனக்கு எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேமோட காலம், செகண்ட் நேம் மிடில் நேமோட காலம், தேர்ட்லி உங்களோட லாஸ்ட் நேமோட காலம், மூணு காலமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும் கரெக்டாக. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கான்கேட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கான்கேட்டுங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸை மர்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ 2 or more ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுறது தான் நம்மளோட கான்கேட் பண்ணுற வேலையே. ஸோ ஒரு மாடர்ன் எஸ்கியூஎல் டயலக்ட்ஸ் லைக் ப்ரொஜெஸ்டர் எஸ்கியூஎல், MySQL, எஸ்கியூஎல் சர்வர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் டபுள் லைன்ஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள்ஸ் கூட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம திங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கான்கேட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2 உங்களோட காலம் நேம்ஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் மாடர்ன் இன்ஜின் ஹேண்டில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கான்கேட்டில் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங்ஸையும் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டோம். பட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்கியூஎல் சர்வரில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நல் ப்ளஸ் ஸ்ட்ரிங் வந்துட்டு நல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குமே. ஸோ இப்போ சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ சைட் பை சைட் காமிக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போது நான் டேட்டா பிரிக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட கான்கேட் ப்ளஸ் சின்டெக்ஸ் வந்துட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டெமோ வந்து நம்ம லாஸ்ட்டாகவே பார்ப்போம். ஸோ இப்போது உங்களோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா செலக்ட் கான்கேட் ஃபர்ஸ்ட் நேம் கம்மா உங்களுக்கு நடுவில் வந்துட்டு என்ன இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பேஸ் போட்டுக்கணும். இல்லை எனக்கு ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் நேம் கம்மா லாஸ்ட் நேம் மட்டும் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல் நேமாக வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகி ஃப்ரம் யூசர்ஸுங்கிற டேபிள்லேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கான்கேட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கான்கேட்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ எங்களோட டேட்டாவை வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரிசிஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ப்ரிசைஸாக என்னோடய வேல்யூஸை வந்துட்டு எனக்கு கொடுக்கணும். லைக் உங்களோட பீஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து கார் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்ட்ரிங் சப்னாலே என்ன, அதில் இருக்க ஒரு சப்செட் மாதிரி. ஓகேயா, உங்களோட ஃபுல் வேல்யூஸ்லேருந்து எனக்கு இந்த பார்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பொசிஷன் லென்த் இப்படி தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டேட்டா பிரிக்ஸில் நான் காமிக்கிறேன். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சின்டெக்ஸ் வந்து சப்ஸ்ட்ரிங்கில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் கொடு, அதுதான் வந்துட்டு என்னோட ஏரியா கோடாக இருக்கும் உன்னோட கான்டாக்ட்ஸில் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங். ஸோ இப்போவே நான் வந்துட்டு சொல்லிவிடுவேன் ஸ்டார்ட் அண்ட் லென்த் அதுலேயும் அது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லென்த் வரைக்கும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் வந்துட்டு என்னது அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சப்ஸ்ட்ரிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சா. அந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃபோன் நம்பர் கோடு, இயரு இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஐடி நேம் இருக்குது அப்படின்னா ஐடியில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்து ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்து எனக்கு கூட இன்டீஜர் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி எனக்கு வந்துட்டு அதை சப்ஸ்ட்ரிங் பண்ணி கொடு அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் நம்ம மேசிவாக பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா சானிடேஷன், ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுறது தான். ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆக்சிடென்ட்லி நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டர்ட்டி இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேட் இருக்கு இல்லையா, டேட்லேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு நம்ம டேட் வந்துட்டு மார்க் பண்ணலாம், இல்லை ஹைஃபன் போட்டு டேட் மார்க் பண்ணலாம். 2026 ஹைஃபன் 07 ஹைஃபன் 1010 அந்த மாதிரி அதை நான் கொடுப்பேன். இல்லை அப்படின்னா 2026/07/10 அப்படி நான் கொடுப்பேன். ஸோ இப்போது எனக்கு என்ன ஆகுது, மேனுவலாக நான் எக்ஸல் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்லாஷும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் ஹைஃபனும் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு ரெண்டு வகையாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தேவையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களோட இதில் அதாவது உங்களோட காலமில் வேல்யூஸ் வந்துட்டு ஹைஃபனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மாற்று. இப்போ நான் ஃபோன் நம்பர் வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர்னு சொல்லும் போது ஹைஃபன் இருந்துச்சு அப்படின்னா +91 ஹைஃபன் அப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹைஃபன் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த மீன் ஹைஃபன்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதை க்ளீன் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு காலமில் எனக்கு வந்துட்டு எனக்கு ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னா வந்து சொல்வேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ உங்களோட ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து நான் ஹைஃபனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நெஸ்டட் ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்குது. நெஸ்டட் ரீப்ளேஸும் சேம், நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நெஸ்டடாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட ரீப்ளேஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் கேஸ் நார்மலைசேஷன் சொல்லும் போது ஆல்வேஸ் நீங்கள் வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு கொடுக்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் எஸ்கியூவில் வந்துட்டு உங்களோட ASCII வேல்யூஸ் தானே மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணும்போது உங்களோட கேஸும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும். என்னோட ஈக்குவேஷன் வந்துட்டு நான் அக்யூரேட்டாக நான் குரூப் பண்ணுறேன், ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன நடக்கும், இப்போ நான் குரூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட காலம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரி நேம்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியா வச்சு ஒரு கண்ட்ரி இருக்குது, அதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு நான் ஸ்மால் லெட்டர் ஐன்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் கேபிட்டல் லெட்டர் ஐலேயும் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது தனியாக ஒரு குரூப்பாகவும் இதை இந்தியா கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது தனியாக ஒரு குரூப்பாகவும் அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு குரூப் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் குரூப் பண்ணும் போது இல்லை ஒரு கேட்டகரைஸ் பண்ணும்போது உங்களோட காலம்ஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு குரூப் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டைஸாக நான் வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டைஸாக வந்துட்டு அப்பர் கேஸ் லோவர் கேஸை வந்து நான் கொடுத்துப்பேன். ஸோ ஈக்குவேஷன் இல்லை குரூப்பிங் நான் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட வேல்யூஸை வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறதுக்கு ஒன்று எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்றிடுவேன், இல்லைன்னா எல்லாத்தையும் அப்பர் கேஸில் மாற்றிடுவேன். இப்படி நம்ம கொடுக்குறதுனால உங்களோட கேஸிங் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஸ்பிளிட்ஸ்ன்னு சொல்லும் போது அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்கும்போது உங்களோட காமன் சேலஞ்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டீநார்மலைசேஷனாக தான் இருக்கும். ஸோ டீநார்மலைசேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு மெயின் திங்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ யூனிவர்சலாக ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் பைத்தானில், லைக் ஸ்பெசிஃபிக் ஒர்க் அரவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொஜெஸ்டரில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ளிட் பார்ட், ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிங்கை என்ன டேர்ம்லேருந்து எந்த டேர்ம் வரைக்கும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூனிவர்சலாக ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுப்பேன். ப்ரொஜெஸ்டர் SQL ஸ்ப்ளிட் அண்டர்ஸ்கோர் பார்ட்னு கொடுத்துருவேன். SQL சர்வரில் ஸ்ட்ரிங்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேபிளாக வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூஸ் வந்துட்டு திருப்பி கொடுக்கும். அந்த பார்ட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னன்னா எக்ஸ்ட்ராக்டிங், லைக் உங்களோட இமெயிலேருந்து ஜிமெயில் பார்ட் மட்டும் எனக்கு எந்த வேணும், இல்லை இந்த கண்டிஷன் அட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வேல்யூஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்மளோட சின்டெக்ஸாகவே இருக்க போகுது. ஸோ உங்களோட சின்டெக்ஸில் ஸ்ப்ளிட் பார்ட் இமெயில்னால் அப்புறம் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரோவாக நம்ம இதெல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸில் மெயினாக நம்ம டேட்டா இன்ஜினியர் வந்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கும். ஸோ திங்ஸை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துப்போம். நெக்ஸ்ட் ப்ரோ டூல் நம்ம சொல்லும் போது ரிஜெக்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டர்ட்டி டேட்டாவை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ட்ரிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயிலிங் ஸ்பேசஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரிம் யூஸ் பண்ணி உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு
ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஸோ இதனால என்னோட ஜாயினிங் வந்துட்டு ஃபெயில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளால முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ், லோவர் அப்பர் வந்துட்டு எப்பயுமே அப்ளை பண்ணி கேஸ் இன்சென்சிட்டிவை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்னு சொல்லும்போது ரீப்ளேஸ் கொடுத்து உங்களோட நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் என்ன ஸ்பெக் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே யூஸ் பண்ணிப்போங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் அ டேபிள் லைக் டர்ட்டி டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரா இன்புட்னு ஒரு காலம் இருக்குது. அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் இருக்குது. அதில் தனியாக நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிட்டி மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரி மட்டும் எடுத்துகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லைக் உங்களோட ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பர் கேசஸாக மாற்றி அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்துட்டு எடுத்து சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு ரோவோட வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த வேல்யூஸ்லேருந்து நான் எப்படி இருக்கணும், எனக்கு எப்படி தேவை அப்படின்னா நம்பர்ஸ் 1 2 3 தனியாக எனக்கு தேவை, நம்பர்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சிட்டி மட்டும் தனியாக, நெக்ஸ்ட்டு என்னோட கண்ட்ரி மட்டும் தனியாக. இந்த மாதிரி நான் தனியாக இதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியுமா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோ பார்த்துட்டிங்கனாலே வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ பெட்டர் வே எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸில் நெஸ்டடாக எடுத்துக்கிறதுக்கு தேவை வந்துட்டு நீங்கள் பண்ணுறது ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி, சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி, ட்ரிங் இந்த மாதிரி நீங்கள் நெஸ்டடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ நெஸ்டட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், காமெண்டபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாமே வந்துட்டு ரீடபிள் அண்ட் மெயின்டெனபிள் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போது ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணிட்டீங்களா? இப்போது நம்ம மெயின் வந்துட்டோம் ரிஜெக்ட்ஸ்க்கு. ஸோ ரிஜெக்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே வந்து ட்ரிம் பண்ணுவீங்களா, அதை தான் வந்துட்டு ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரிஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லேசர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் உங்களோட டேட்டா வந்துட்டு கொஞ்சம் எங்கேயும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, இல்லை ப்ரிடிக்டபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ரிஜெக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பேட்டர்ன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ உங்களோட டேட்டா வந்துட்டு ஹைலி இர்ரெகுலராக இருந்தால் கூட உங்களோட டேட்டாவோட பேட்டர்ன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி எஸ்கியூஎல் டேட்டா பேஸஸில் வந்துட்டு நம்ம எப்படி ரிஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ஆப்ரேட்டர் லைக் ரிஜெக்ட்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட்டபிளாகவே இருக்கும். உங்களோட சிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்துட்டு டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை வந்துட்டு காமனாக எப்படி வந்துட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எப்படி எண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு சிங்கிள் கேரக்டர் எனி டிஜிட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு சில எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிஜெக்ட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். லைக் இதெல்லாம் சிம்பிள்ஸ், இதெல்லாம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்துட்டு உங்களோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி, இது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் கொடுக்கணும். டாட் எனி சிங்கிள் கேரக்டரை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரிஜெக்டோட கண்டிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை மட்டும் மேட்ச் ஆகுது, இதுக்கப்புறம் இது இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறது தான் இந்த வேல்யூஸோட டினோஷன் டிஸ்கிரிப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் டேட்டா வேலிடேஷன். உங்களோட ரிஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ரோஸை டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வைலேட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இமெயில்னு வச்சுக்கோங்க. ஸோ இமெயில் மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட வேல்யூஸில் நீங்கள் போட முடியாது, கரெக்டாக? ஸோ அப்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் கண்டுபிடிப்பேன். ஸோ நாட் ரிஜெக்ட்ஸ் இதில் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். டாட்க்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து 2 காலம் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்வேன். ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டேட்டா வேலிடேஷன். ஸோ உங்களோட டர்ட்டி டேட்டா வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ன பண்ணுங்க, இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லும் போது உங்களோட ஸ்ட்ரிங் ஆர்டர்
அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டஸில் அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஐடி மட்டும்தான் தேவை. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் செமிகாலன் அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எனக்கு இந்த வேல்யூஸ் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், எனக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட எழுதுவீங்க. ஸோ செலக்ட் சப்ஸ்ட்ரிங் உங்களோட லாக்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரா டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு காலம் எடுத்து அதில் எனக்கு இந்த வேல்யூஸில் இருக்குது, அதில் என்ன பண்ணோம் ஆர்டர் ஐடியை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு என்ன பண்ண எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ரிஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸை மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு கண்டிஷனில் வந்துட்டு நீங்கள் ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெஜெக்ட் பேஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்து ஒரு மெசோலேருந்து நீங்கள் வேல்யூஸ் டேட்டா வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ரீவைண்ட் பண்ணுற போது ரீப்ளேஸ் ஆர் ட்ரிம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜெக்ட்ஸுங்கிறதே வந்துட்டு ஒரு வேலிடேஷன் பர்பஸ்க்காக தான் இருக்கும். கம்பெடிஷனலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஐ மீன் நீங்கள் நிறைய ரோஸாக இருக்கும் போது ஸோ உங்களோட ரெஜெக்ட் பேக்ஷனை வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ரா டேபிளில் வந்துட்டு ரன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு அன்இண்டெக்ஸ் காலம்ஸ்லேயும் வந்துட்டு ரன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக நீங்கள் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைக்கு இல்லை சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சேம் திங்கை தான் நம்மளுக்கு வந்துட்டு இதுவும் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்படிஷன் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு தானே பார்க்கணும். அதனால தான் இந்த ரெஜெக்ட்ஸ்க்கு பதிலாக எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு லைக்கு சப்ஸ்ட்ரிங் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா சேம் வேலை தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குமே. ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்னல் ஐடிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோடில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறேன் உங்களோட ஹோம் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அந்த நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு எப்படி கோடு எழுதுவீங்கன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு போடுங்க. ஸோ ஓகே, இப்போது எனக்கு எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிச்சு. க்ளீனஸ்ட் வே எப்படி வந்துட்டு நான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை கன்வெர்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃபஸ்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஸ்ட்ரிங்கு இன்டீச்சர் அப்படின்னு வரும்போது நீங்கள் க்ளீனாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வேல்யூஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கேஸ்ட் பண்ணணும். டேட்டா டைப் வந்துட்டு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா டைப் மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இல்லை எனக்கு டேட்டா டைப் மேட்ச் ஆகலைனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பாரு. இப்போ டேட் இருக்குது அப்படின்னா ட்ரை கேஸ்ட் டேட்டா வந்து கன்சிடர் பண்ணுவேன். எடுக்கும் போது நான் ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு அதை டேட்டா காஸ்ட் பண்ண முடியுதான்னு பாரு. அப்படி முடியலனாலும் எனக்கு பரவாயில்ல, முடிஞ்சால் வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா நீ கேஸ்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ட்ரை கேஸ்டாக யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு க்ளீன் பைப்லைன் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி கோடை வந்துட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து ரெஜெக்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூஸ் கூட எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டட் க்ளீனிங் நான் தான் சொன்னேன்ல, ETL பைப்லைன்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ண முடியுமோ உங்களோட லாஜிக்கை அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட்டாகவே இருந்துக்கும். ஸோ சேஃபாக வந்துட்டு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ட்ரை கேஸ்ட் இஸ் சிம்பிள். உங்களோட கேஸ்ட் வேல்யூஸை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணுற மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேபிள்லேருந்து வேல்யூஸில் இன்புட் அப்படிங்கிற காலம் மட்டும் எடுப்பீங்க. இதில் உங்களோட இன்புட்டை என்ன பண்ணுங்க இன்ட்டாக கேஸ்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயும் கண்டிஷன் கொடுக்குறேன், நல்லா இல்லாத இடத்துலலாம் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணு கேஸ்ட் ட்ரை பண்ணு. ஸோ நல் வேல்யூஸை நல்லா கேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இஸ் நாட் நல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராக்டிங் நம்பர்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுலேருந்து நான் வேல்யூஸை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்ல, ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா இப்போ இதுதான் பேட்டர்ன். டிக்கெட்டுக்கு அப்புறமேட்டு இந்த பேட்டர்னில் தான் என்னோட வேல்யூஸ் வரும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ரா டெக்ஸ்ட் ஃப்ரம் இந்த வேல்யூஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சப்ரூட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன்லேருந்து எனக்கு என்ன பண்ணால் அந்த வேல்யூஸை மட்டும் எனக்கு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது தான் வந்துட்டு இதோட வேல்யூஸாகவே இருக்கும். ஸோ /d ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 or more டிஜிட்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ண பார்க்கும். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அது என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த பேட்டர்னில் எது மேட்ச் ஆகுதோ அதை வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு அதிலிருந்து அஃபெக்டிவாக யூசர் ஐடி இல்லைனா டிக்கெட் ஹேஷ்டேக் இல்லை ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உன்னோட வேல்யூஸ் வந்துட்டு திருப்பி எனக்கு கொடுக்குறது தான் இந்த வேல்யூவாகவே இருக்கும். ஸோ
எதெல்லாம் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகாத திங்ஸை விட்டுட்டு மேட்ச் ஆகாத வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுக்குறது தான். ஸோ இந்த காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடினா எல்லா வேல்யூஸ்க்குமே வந்துட்டு யூசர் ஐடி காலன் உங்களோட நம்பர், யூசர் ஐடி காலன் நம்பர் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் யூசர் ஐடிங்கிறது ஒன்று தானே. ஸோ அதனால தான் இந்த /T+ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஜிட்ஸை வந்துட்டு மேட்ச் பண்ண பார்த்துட்டு அது இல்லாத விஷயங்களை வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு இந்த கோட் வந்துட்டு பண்ணுற வேலையே. ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட டேட்டாபிரிக்ஸில் சப்போர்ட்டபிளாக இருக்குது கம்யூனிட்டி எடிஷனில். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளீனாக இல்லை டர்ட்டியாகவே நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காமனாக ஒரு சிடி யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை வந்துட்டு அந்த ஸ்டேஜஸ்லேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே தெரியுது அப்படின்னா என்னோட ஸ்பேசஸ்லாம் நான் ட்ரைனிங் ஸ்பேசஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த டிஃப்ரெண்ட்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட எரர்ஸ் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர்லாம் வந்துட்டு கரெக்டாகவே இல்லை. அப்போது நான் அது எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், என்னோட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கோடை வந்துட்டு நான் எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டேட்டாவிலேருந்து உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்பேசஸை வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரிம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ட்ரைனிங் ஸ்பேசஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடுது. நான் என்ன பண்ணுறேன், என்ன வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பராக நான் மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு சானிடைஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் டாட்டு இந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இங்கே. ஸோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட்டு அண்டர்ஸ்கோர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைஃபன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் ரீப்ளேஸ்னு கொடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்காம நான் இந்த ரீப்ளேஸில் ஃபஸ்ட்டு ஹைஃபன்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஹைஃபன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு வர அவுட்புட்லேருந்து டாட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன், அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுலேயும் க்ளீன் ஆகி வரதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நெஸ்டட் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் உங்களோட க்ளீன் நம்பர்ஸை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது எஸ் சிம்பிளாக is not ஓகே. இப்போ ஸ்ப்ளிட் பார்ட்னு சொல்லும் போது உங்களோட டொமைனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்புறம் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்ப்ளிட் பண்ணி என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் எடுத்து கொடுக்குறேன். அதை தான் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணுறேன்னு. ஸோ ஓகே, இப்போது இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய டேட்டாபிரிக்ஸ் வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு சப்போர்ட் ஆகலை. அது நம்ம இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேஸ் கண்டிஷன்ஸை எடுத்துருவோம். ஸோ ஓகேயா, நியூமரிக் வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட வேல்யூஸே. இப்போது எனக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகாததுனால நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எடுத்துகிட்டு மித்ததோட கோடை மட்டும் நம்ம பார்க்கலாம். மெயின்லி இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனையே, ட்ரெயிலிங் ஸ்பேசஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கறது தான். ஸோ ஒரு கிளாஸ்லேருந்து எடுக்கிறது நம்மளுக்கு சில திங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ எஸ் டிடெக்டட் கம்மா நம்ம வந்துட்டு கம்மா வந்துட்டு எடுக்க மறந்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்னோட டொமைன்ஸ் வந்துட்டு ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த கோட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூமரிக் வேல்யூஸை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ரா ஸ்கோர் வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு இன்டீஜராக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு, இல்லை அப்படின்னா அங்கே 0 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் க்ளீன் ஆகிடுச்சு, என்னோட நேம் வந்துட்டு க்ளீம் ஆகிடுச்சு, என்னோட இமெயில் டொமைன் என்னவோ அதை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னால் வந்துட்டு எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங்ஸோட வேலிடேஷனில் நம்மளோட வேல்யூஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டேஜிங் ஏரியாவாக நம்ம கொடுத்துருவோம். அங்கே தான் உங்களோட டேட்டா வந்துட்டு மெமரியில் ப்ராசஸ் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறோமே. நெக்ஸ்ட் நெஸ்டட் ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அங்கே நெஸ்டட் ரீப்ளேஸில் வந்துட்டு என்ன பண்ணுறது
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் கோலை வந்துட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு ரிஜெக்ட்ஸ் வேலிடேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு இந்த இதில் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, அங்கே வந்துட்டு அங்கே இல்லாதது தான் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த வேல்யூஸை நான் அதனால் டெமோ கோட் கொடுக்க முடியல. பட் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வேலிட் இண்டிஜரை மட்டும் அந்த ஸ்கோரை வந்துட்டு ஐடென்டிஃபை நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ எரர்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த எரரை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக அங்கே எரருக்கு பதிலாக எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ ஏன் நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் கொலேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அங்கே எனக்கு நல்லன்னு ஸ்டோர் பண்ணல, அவன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நாமளே தான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு வேலிட் கிடையாது. ஸோ நீ அதை வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நானே கொடுக்குறது தான். அண்ட் தென் கேஸ் நார்மலைசேஷன் நார்மலாக அப்பர் ட்ரிம் நான் கொடுத்துருக்கிறதுனால ட்ரிம் என்ன பண்ணுது, என்னோட ஸ்பேசஸ் எல்லாம் போயிடுது. அப்பர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பர் கேஸில் மாற்றிக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ரோ லெவல் திங்ஸாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே பண்ணி எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு போடுங்க. அண்ட் மை ஃப்ரம் திஸ் இஸ் கோட் வித் கீப் கோடிங் அண்ட் கீப் ஸ்பார்க்கிங். பை கோடர்ஸ்.